மழைக்காலம் வந்தாலே நம்ம செடிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் தாங்க. பச்சை பசுமையாக எல்லா செடிகளும் பூத்து குலுங்கும், காய்ச்சி குலுங்கும், புத்துணர்ச்சியோடு காணப்படும். அதுக்கு காரணம் மழை தண்ணீரில் இருக்கிற ஏராளமான சத்துக்கள் தான். இப்படி வளர்கிற செடிகளை மழை காலத்தில் வர நோய்கள்லேருந்து காப்பாற்றுற ஒரு ஃபங்கிசைடு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்கிசைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமாக மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த வேப்பிலைங்க. இந்த வேப்பிலையை நல்லா காய வச்சு இந்த மாதிரி நொறுங்குற மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். நொறுங்குற மாதிரி காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மழை காலத்தில் வர பூஞ்சை தொற்று வேரழுகல் நோய்க்கெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற ஃபங்கிசைடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழைக்காலத்தில் செடிகள்லாம் ரொம்ப நல்லா வளரணுன்னா வேர்கள் அழுகாமல் தரமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சத்துக்களை நம்ம கொடுக்குற உரங்களோட சத்துக்களை உறிஞ்சி செடிகளோட மேலே வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அதுக்கு பூஞ்சை தொற்று இல்லாமல் இருக்கணும். மழைக்காலத்தில் காமனாக நம்ம பார்க்குறது வேரழுகலும் பூஞ்சை தொற்றும் தான். இப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த வேரழுகல், வேர் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செடிகள் ரொம்ப செழிப்பாக வளர்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ மெயினாக இன்க்ரீடியன்ட் இந்த வேப்பிலை நிறைய கிடைக்கும்போது நீங்கள் இதை காய வச்சு இந்த மாதிரி நொறுங்க காய வச்சு மிக்சியில் பொடிச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது, இதில் கலக்க வேண்டியது சாம்பல் எடுத்திருக்கேன். சாம்பல் ஒரு கிருமி நாசினி, பூச்சிக்கொல்லி. செடிகளில் கூட மேலெல்லாம் இலையில பூச்சி தொற்று இருந்ததுன்னா நீங்கள் தூவி விடலாம். இந்த பயிர் வகை, அவரைக்காய், இதிலெல்லாம் இந்த கருப்பு பூச்சிகள் வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த சாம்பலில் கட்டுப்படும். ஸோ சாம்பலையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை கட்டை எரிச்சும் எடுத்துக்கலாம், இல்லை இலை செடிகள்லாம் காஞ்சப்புறம் எடுத்து நெருப்பு போட்டு அதை சாம்பலாக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். மஞ்சளில் பூச்சிகளை அழிக்கிற இன்செக்டிசைடு, ஃபங்கிசைடு. இது பட்டைப்பொடி வேறு பலமாக்கிற தன்மை இருக்கிறதுனால பட்டைப்பொடி எடுத்திருக்கேன். பட்டைப்பொடி யுஜினால்னு ஒரு கம்பவுண்ட் இருக்குதுல, அது வேர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும், வேரழுகல் நோய் வராமல் தடுக்கும். அதே மாதிரி எறும்புகளே வராமல் விரட்டி விடும். ஸோ எறும்பு எங்கெல்லாம் தொல்லையாக இருக்கோ, உங்களுக்கு செடிகளோட தட்டியில் அடியில் இந்த ஹோல்ஸ் வழியெல்லாம் எறும்பு ஓடும், அங்கெல்லாம் நீங்கள் இதை ஒரு பிஞ்ச் போட்டு விட்டால் உங்களுக்கு எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த 4 பொருட்களையும் சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு ஃபங்கிசைடு நான் தயார் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். பூச்செடி, காய்ச்செடி, பழச்செடி, ஆர்னமெண்டல் செடி, அழகு செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எந்த விகிதத்தில் மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. இது வேப்பிலை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வேப்பிலை பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பல் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டையை நீங்கள் வாங்கி பொடி பண்ணியும் வச்சுக்கலாம், ரெடிமேடாகவும் கிடைக்கிறது. இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுதாங்க இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற மருந்து.
மழைக்காலத்தில் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் 8 இன்ச் பாட்டு 10 இன்ச் பாட்டு எல்லாத்துக்குமே 1 ஸ்பூன் கொடுத்தா போதும். ரொம்ப பெரிய செடி 12 12 15க்கு 15 இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கொடுங்க. இதை வந்து மண்ணில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சாயில் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ உங்களுக்கு பூஞ்சை தொற்றும் வராது, எறும்புகள் வராது, அதே மாதிரி வேர்கள் பலப்படும். அதுக்கு தான் இது எடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் இந்த சீசனில் வைக்கிற சாமந்தி, ரோஜா செடிகள், ஹைபிஸ்கஸ் எல்லாத்துக்கும் இதை 1 ஸ்பூன் இப்படி போட்டு விட்டுட்டு நல்லா இந்த சாயிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இது 1 ஸ்பூன் போட்டு நல்லா மண்ணை கிளறி மூடிடுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மழை காலம் ஆரம்பித்தாலே நான் வந்து இதை தயார் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் செடிகளெல்லாம் பூஞ்சை தொற்றுலேருந்தும் வேரழுகல் நோயிலேருந்தும் காப்பாற்றி வேர்கள்லாம் நல்ல செழிப்பாக அடியில் நல்ல தரமான வேர்கள் வந்து உங்களுக்கு செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவுற இதை நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.